மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 96. கிரியின் கண்களில் பயத்தையும் மிரட்சியையும் பார்த்த மித்ராவுக்கு ஏனோ அவனிடம் இன்னும் விளையாடி பார்க்க ஆசை எழுந்தது. அன்று இரவு தன் அண்ணனின் அறையிலிருந்து காலி பியர் பாட்டிலை எடுத்து வந்தவள் அதில் கோக்கை நிரப்பினாள். மறுநாள் அவனிடம் சென்று கேட்டாள், என்ன, ஃபோனுக்கு பணம் கொடுக்குறியா, இல்லை நான் சொல்றதை செய்றியா? என்ன பண்ணணும் மித்ரா? அப்போதும் அவன் கண்களில் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. குறும்போடு அதனை ரசித்து கொண்டே தன் பையிலிருந்து அந்த பாட்டிலை எடுத்து அவனிடம் தந்து, இதை குடி என்றாள். அதை கண்டதும் பெரியதாக திகைத்தான் கிரி. என்ன மித்ரா இது? இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். அப்போ பணத்தை கொடு. ஏய், என்னடி பண்ற? சிவானி பதறினாள். சும்மா இரு, ஒன்று அவன் பணம் கொடுக்கட்டும், இல்லை இதை குடிக்கட்டும். இதெல்லாம் வேண்டாம் மித்ரா, தப்பு. ஏதாச்சும் பிரச்சனையாகிட போகுதுடி, குஷி கூறினாள். கொஞ்சமாதான், 2 வாய் குடி போதும். அவனோ 2 அடி பின்னால் நகர்ந்தான். வேண்டாம் மித்ரா, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன அடி பின்னி எடுத்துடுவாரு. இதெல்லாம் குடிக்கக்கூடாது. இங்க நீ குடிக்கிறது அவங்களுக்கு தெரியவா போகுது? பேசாம குடி. அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் நான் செஞ்சேன்னு தெரிஞ்சா அண்ணி ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் மாட்டேன். எதுக்கு இப்போ அண்ணன் அண்ணின்னு இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க? எனக்கு மட்டும் அண்ணன் இல்லையா, அண்ணி இல்லையா? ரொம்ப பண்ற நீ. 2 வாய் குடி, நான் போய்கிட்டே இருக்கேன். அதற்குள் கிரியை தேடி நிர்மல் வந்தான். மித்ரா கூறியதை கேட்டவன், வேண்டாம் மித்ரா, அவனை கம்பல் பண்ணாத. நீ பண்றது ரொம்ப தப்பு. இதுவரை அவள் செய்வதையெல்லாம் ரசித்து கொண்டிருந்தவர்கள் அவளை எதிர்த்து பேச ஆரம்பித்ததும் அவளுக்கு அது ஈகோ பிரச்சனையாக மாறியது. இப்பொழுது இத்தனை பேர் சொல்லிய பின்பு தான் அதனை விட்டால் தன்னுடைய கெத்து என்னாவது என்று யோசித்தவள் அதனை வம்படியாக குடிக்கச் சொல்லி வற்புறுத்தினாள். அவனோ திட்டவட்டமாக மறுத்தான். உடனே அந்த பாட்டிலை திறந்து அவன் தாடையை பிடித்து வாய்க்குள் திணிக்க முயற்சிக்க அதில் அதிர்ந்த கிரி வாயை இறுக மூடிக்கொண்டு அவளை பின்னே தள்ளிவிட்டான். அதனை குடித்துவிடக்கூடாது என்ற உறுதியில் கொஞ்சம் வேகமாகவே அவன் தள்ளிவிட அவளோ கீழே விழுந்து விட்டாள். சட்டென இருவர் சிரித்துவிட அவளுக்கு அது அவமானமாக போய்விட்டது. வேகமாக எழுந்தவள், என்னையே தள்ளி விட்டுட்டல்ல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. முழுதாக அவள் மண்டைக்குள் ஏறி இருந்த கோபத்தோடு அங்கிருந்து சென்று விட்டாள். விடுடா, கொஞ்ச நேரம் போனா சரியாகிடுவா, நாங்க அவகிட்ட பேசுறோம் என்று கிரியிடம் சமாதானம் சொல்லிவிட்டு சென்றனர் குஷி, மது, சிவானி. மூவரும் வகுப்பிற்கு செல்ல அங்கே மித்ரா இல்லை. அவளை பற்றி கேட்க யாருக்கும் தெரியவில்லை. கொஞ்சமாக அவர்களுக்கு பயம் உண்டானது. எங்கே வீட்டில் சொல்லி பிரச்சனையை பெரிதாக்கி விடுவாளோ என்று எண்ணி வேகமாக அவளை தேடத் தொடங்கினர். மித்ரா வேகமாக அங்கிருந்து செல்லும் போது அவள் கோபத்தில் சிந்தித்து கொண்டிருந்தாள். அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தோன்ற வேகமாக பிரின்சிபாலின் அறைக்கு சென்றவள் அவனை பற்றி தவறாக புகார் அளித்தாள். தன்னிடம் தவறாகவும் அசிங்கமாகவும் பேசியதாக கூறி அழுதாள். அவள் யார் என்று அவருக்கு தெரியும் என்பதால் அவளை அவர் சமாதானம் செய்தார். அவள் வீட்டிற்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று பயந்தவர், மித்ரா, இங்க பாரு, நான் அவனுக்கு 1 வீக் சஸ்பென்ஷன் கொடுத்துட்றேன், நீ அதை பற்றி வீட்டில் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று கூற பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அவளுக்கு ஆனது. எப்படியும் வீட்டில் தெரிந்தால் உண்மை தெரியும் போது இவளுக்கு பிரச்சனை தானே. அதனால் அவளுக்கு வீட்டில் சொல்லும் எண்ணமே இல்லை. இப்பொழுது பிரின்சிபாலும் இவ்வாறு சொன்னதும் மகிழ்ச்சி உள்ளத்தில் பொங்க வெளியில் அதனை காட்டாது சரி சார் என்று சோகமாக உரைத்துவிட்டு வந்துவிட்டாள். அவள் வகுப்பிற்கு வந்தபோது வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. தன் அருகில் வந்து அமர்ந்த மித்ராவிடம் சிவானி மெல்லிய குரலில் கேட்டாள், மித்ரா, எங்க போயிருந்த? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? நான் பிரின்சிபால் கிட்ட போயிருந்தேன். திகைத்தவள், எதுக்கு என்று கேட்டாள். கிரியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண. ஏன் மித்ரா இப்படி பண்ற? அவன் பாவம், தெரியாம தானே உன் ஃபோனை உடைச்சான். நீ அவனை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணதால தானே உன்னை தள்ளி விட்டான். அவளையே சிவானி தவறு கூறியதும் மித்ராவிற்கு கோபம் இன்னும் அதிகமாகியது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு என்று விட்டு பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது பியூன் வந்து பிரின்சிபால் கிரியை அழைப்பதாக கூற அவன் பயத்தோடு அவரை காணச் சென்றான். திரும்பி வந்தவனின் முகம் கருத்திருந்தது. வகுப்பு முடிந்தவுடன் அவனை சூழ்ந்து கொண்ட அனைவரும் என்ன என்று விசாரிக்க அவனோ பதில் உரைக்கவில்லை. அதன் பிறகு அவன் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. நிர்மலும் மதனும் கூட அவனிடம் வலுக்கட்டாயமாக என்ன நிகழ்ந்தது என்று விசாரிக்க அவனோ வாயையே திறக்கவில்லை. மித்ராவிடம் என்ன விஷயம் என்று கேட்கலாம் என்று நினைத்த அவள் தோழிகளுக்கும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. எங்கே அவர்களையும் ஏதேனும் செய்து விடுவாளோ என்று பயந்து அவளை நெருங்காமல் கொஞ்சம் தள்ளியே இருந்தனர். மாலை கல்லூரி முடிந்ததும் மித்ரா வீட்டிற்கு செல்வதற்காக காம்பவுண்ட் கேட்டை நோக்கி செல்லும் போது எதிரில் வந்து நின்றான் கிரி. அவனை கண்டு ஏளனமாக புன்னகைத்தவள், என்ன தள்ளிவிட்ட இல்ல?
உன்னை எப்படி பழி வாங்கினேன்னு பாத்தியா? 1 வீக் சஸ்பென்ஷன் உனக்கு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் என் பக்கம் கூட நீ வரக்கூடாது. அவள் கூறியதை எல்லாம் அடிபட்ட பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாக கேட்டான். ஏன் மித்ரா, உனக்கு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேற எதுவுமே கிடைக்கலையா? உடைந்த குரலில் அவன் கேட்க அதில் திகைத்து போய் அவனை பார்த்தாள். அவன் அவளிடம் சண்டையிடுவான், இல்லை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி கெஞ்சுவான் என்று இருக்க, அவன் வருத்தத்தோடு கேட்ட கேள்வியில் அவளுக்கு ஏனோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது. மீண்டும் அவனே தொடர்ந்தான். நான் அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தவன் இல்லை, ஆனா அண்ணிங்க கிட்ட வளர்ந்தவன். அண்ணிய அம்மாவா பார்க்குறவன் நானு. என் மேலே இப்படி ஒரு பழிய போடலாமா மித்ரா? நாளைக்கு என் அண்ணனை வர சொல்லி பிரின்சிபால் பேச போறாரு. இந்த கம்ப்ளைண்ட் பற்றி அண்ணனுக்கு தெரிகிறப்போ அவர் எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை அண்ணி கேட்டாலும் நான் செத்துடுவேன். ஏன் மித்ரா இப்படி பண்ண? நான் தெரியாம தானே உன் ஃபோனை உடைச்சேன். நான் உண்மையை தான் சொன்னேன். உன்கிட்ட கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அட்லீஸ்ட் நீ ஃபோனை உடைச்சதை பற்றி சொல்லியிருந்தா கூட அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க நான் அண்ணன் கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் இப்படி பண்ணிட்டியே மித்ரா, நான் என் அண்ணன் முகத்தில் எப்படி முடிப்பேன் என்றவன் அதற்கு மேல் அவள் முன் நிற்க முடியாமல் அவளை தாண்டி சென்று விட்டான். அவளோ சிலையாக நின்றிருந்தாள். அவன் பேசிய வார்த்தைகளும் தடுத்தடுப்போடு வந்த அவன் குரலும் அதில் தெரிந்த வருத்தமும் அவளை ஏதோ செய்துவிட ஓர் இயந்திரம் போல் வீட்டை வந்து அடைந்தாள். உன் உறக்கமின்றி தவித்து கொண்டிருந்தாள் மித்ரா. 1 வாரம் சஸ்பென்ஷன் செய்வதாக பிரின்சிபால் கூறியதும் அவ்வளவுதானே என்று எண்ணி விளையாட்டாக இருந்தவளுக்கு அவள் அண்ணனை அழைத்து பேசுவார் என்று நினைக்கவே இல்லை. அதற்கு கிரி பட்ட வேதனை அவள் கண் முன்னாலேயே வந்து கொண்டிருக்க என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தாள். இப்பொழுது சென்ற பிரின்சிபாலிடமும் சொல்ல முடியாது. தவறான கம்ப்ளைண்ட் கொடுத்ததால் மொத்த பிரச்சனையும் தன் பக்கம் திரும்பிவிடும். தன் வீட்டில் தெரிவிக்கப்பட்டு விடும். அதன் பிறகு அவளால் இந்த வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியுமா? படிக்க முடியுமா? தன் அண்ணனும் அப்பாவும் சித்தப்பாவும் என்ன செய்வார்கள் என்று கூட அவளால் யோசிக்க முடியவில்லை. சரி, நாளை கிரியின் அண்ணன் வரும்போது அவரிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். ஆனால் அவர் அதனை அவ்வளவு சுலபமாக எடுத்துக்கொள்வாரா என்ற பயம் அவள் மனதை ஆட்டி படைத்தது. அமைதியாக தன் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டால் பரவாயில்லை. ஆனால் பிரச்சனையை பெரிதாக்கிவிட்டால் மீண்டும் தன் வீட்டில் மாட்டிக்கொண்டு விடுவோமே என்று எண்ணிய நிமிடமே அவள் உடல் நடுங்கியது. என்ன செய்வது என்று புரியாமல் மனதிற்குள் குழப்பத்துடனேயே மறுநாள் கல்லூரிக்கு சென்றாள். இவளிடம் பேசவே பயந்து இவள் தோழிகள் இவளை நெருங்கவில்லை. அதில் இன்னும் வேதனை ஏற்பட என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் அடுத்த இடி ஒன்று தலையில் வந்து விழுந்தது. கிரியை அவன் அண்ணன் படிப்பை நிறுத்திவிட்டு அழைத்துச் செல்லப் போகிறார் என்பதை கேட்டவுடன் அவள் உலகமே நின்றுவிட்டது. அச்சுச்சோ, விளையாட்டாக செய்த ஒரு வேலை எவ்வளவு பெரிய வினையாக வந்து முடிந்துவிட்டது என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். அப்பொழுது எல்லோரும் வந்து அவளிடம் கெஞ்ச ஆரம்பித்தார்கள். ப்ளீஸ் மித்ரா, அவனோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடும். நீயே போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. சும்மா விளையாட்டுக்கு பண்ணதா சொல்லு. அவள் பயந்து விட்டாள். இப்போ நான் போய் சொன்னா பிரச்சனை பெருசாகி எங்க வீட்டில் சொல்லிடுவாங்க. அப்புறம் எனக்கு கஷ்டம். அப்போ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பியா? தப்பு உன்னோடது, ஆனா தண்டனை அவனுக்கா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. உன்னை என்ன புரிஞ்சுக்கணும் மித்ரா? நீ இவ்வளவு செல்ஃபிஷா? ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி அவளிடம் கெஞ்சியும் மிரட்டியும் கேட்டுக்கொண்டிருக்க கிரியோ டிசியை வாங்கி கொண்டு கிளம்பி விட்டான். இப்போ நீ போய் சொல்றியா, இல்லைனா நடந்த விஷயத்த நாங்க போய் பிரின்சிபால் கிட்ட சொல்லிடுவோம், என்ன சொல்ற என்று எல்லோரும் கோபமாக கேட்க அவள் வாழ்க்கையும் படிப்பும் அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். அப்பொழுது அவர்களிடம் சொல்லிவிட்டு செல்ல வந்த கிரியிடம், நாங்க இப்பவே வந்து பிரின்சிபால் கிட்ட சொல்றோம் என்று எல்லோரும் கிளம்ப எல்லோரையும் அமைதிப்படுத்தி தடித்து விட்டான் கிரி. வேண்டாம், இதை இப்படியே விட்டுடுங்க என்றான். ஏண்டா, தப்பே பண்ணாம நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? விடுங்கடா, பிரச்சனை பெருசாகிடுச்சு. இதுக்கு மேல அவ மேலதான் தப்புன்னு தெரிஞ்சா அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். அப்போ உன்னோட லைஃப்? அதெல்லாம் என் அண்ணன் எதுவும் தப்பா பண்ண மாட்டாரு. எனக்கு அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட எல்லோருடைய பார்வையும் அவள் மேல் வெறுப்போடு பதிந்தது. அவளுடைய நெருங்கிய தோழிகளான சிவானி, குஷி, மது மூவரும் அவளிடம் வந்து, இப்போ உனக்கு சந்தோஷமா என்றனர் கோபமாக. கிரி கூறிய வார்த்தைகளிலேயே மொத்தமாக உடைந்து போனவள் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்க கூட முடியாமல் அப்படியே நின்றிருந்தாள். உன்ன மாதிரி ஒருத்தியை நாங்க பார்த்ததே இல்லை. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்ததே அசிங்கம். இனி எங்க கிட்ட பேச ட்ரை பண்ணாத. நாங்க இப்படி உன்கிட்ட சொல்றதுனால எங்களையும் பழி வாங்கணும்னு நினைச்சு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணா நீ கிரி கிட்ட என்ன பண்ண அப்படின்றத நாங்க சொல்லிடுவோம். அதனால இனிமேல் எங்க கிட்ட இந்த மாதிரி விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று சொல்லி எல்லோரும் அவளிடம் இருந்து விலகிவிட்டனர். அந்த நிமிடத்தில் இருந்து அவள் தனித்து விடப்பட்டாள். யாரும் அவளிடம் பேசுவதும் இல்லை, அவளிடம் பழகுவதும் இல்லை.
அழகு, பணம், வசதி இது எல்லாம் தான் பெரியது என்று எண்ணியிருந்தவளுக்கு சரியான பாடம் கிடைத்ததாக தோன்றியது. ஒருவன் அவன் குணத்தால் தன்னை தோற்கடித்து விட்டதை உணர்ந்து கொண்டாள். ஒரே ஒருவனுக்காக அனைவரும் தன்னை ஒதுக்கி வைத்த போதுதான் அவள் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள். அதன் பிறகு அவள் தனிமையை பழகி கொண்டாள். வீட்டிலும் காட்டிக்கொள்ள முடியாமல், கல்லூரியிலும் யாரும் இல்லாமல் அவள் நாட்கள் கசப்போடு சென்று கொண்டிருந்தன. கிரியின் வரவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அவனிடம் ஒரே ஒரு முறை மன்னிப்பு கேட்டாலும் போதும் என்று எண்ணியிருந்தாள். ஆனால் அவள் விழிகளில் நீர் திரண்டு கன்னத்தை தொடும் நேரம் அதனை துடைத்து விட்டாள் நந்தினி. கண்களை திறந்து அவளை பார்த்தவள் அப்படியே அவளை கட்டி கொண்டாள். அண்ணி என்றாள். அந்த பையன் வந்தானா? அவன்கிட்ட சாரி கேட்டியா? சிறு விசும்பலோடு நிகழ்ந்ததை கூறினாள் மித்ரா. இப்பவும் அவனுக்கு என் மேல கோபம் இல்ல அண்ணி, வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அதுதான் என்னை இன்னும் கஷ்டப்படுத்துது. எதுவும் பேசாமல் அவள் தலையை வருடி ஆறுதலாக அணைத்து கொண்டாள் நந்தினி. அன்று கிரி கல்லூரியை விட்டு சென்ற பின் வீட்டிற்கு வந்த மித்ராவால் அழுகையை அடக்க முடியவில்லை. தன் அறையில் வெடித்து அழுது கொண்டிருந்தவளை பார்த்து விட்டாள் நந்தினி. வேகமாக ஓடி வந்து அவளை சமாதானம் செய்தவளிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டாள் மித்ரா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ணி என்று புலம்பிக் கொண்டிருந்தவளை மெல்ல சமாதானம் செய்து அமைதிப்படுத்தினாள். அதன் பிறகு கல்லூரியில் நிகழும் அனைத்தையும் நந்தினியிடம் வந்து சொல்லிக் கொண்டிருந்தாள் மித்ரா. அவள் அண்ணியின் துணை மட்டுமே அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. மித்ரா, இங்க பாரு, அவன்தான் உன்கிட்ட இருந்து விலகி போறான் இல்ல, விட்டுடு. இதுக்கு மேல அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? அவனுக்கு ஸ்பேஸ் கொடு. இப்போ இன்னொரு பிரச்சனை. என்ன அண்ணி? பதட்டத்தோடு நந்தினியின் முகத்தை நோக்கினாள் மித்ரா. நீ இப்படி ஏதோ மாதிரி இருக்கிறத உன் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. காலேஜுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க பிளான் பண்றாங்க. ஐயோ! திகைத்தாள் மித்ரா. நான் என்ன பண்றது அண்ணி? வீட்டில் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் அவ்வளவுதான். இரு, பயப்படாத, ஏதாச்சும் யோசிக்கலாம். நான் தான் உன்னை நார்மலா இருன்னு சொல்றேன். நீ தான் கேட்காம முகத்தை சோகமா வச்சு காட்டி கொடுத்துட்ட. நான் என்ன பண்ணட்டும் அண்ணி? என்னால முடியல. சரி விடு, ஏதாச்சும் யோசிக்கலாம். அண்ணி, நான் இனி பழைய மாதிரி ஜாலியா என்ன மாத்திக்கிறேன். காலேஜில் நடக்கிறத அண்ணன் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு மட்டும் நீங்க ஏதாச்சும் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அவள் கன்னம் பற்றி கொஞ்சினாள் மித்ரா. சில நிமிடங்கள் யோசித்தவள், சரி நான் பார்த்துக்கிறேன் என்றாள் நந்தினி. நந்தினி என்ன செய்தால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.